ஆயிலோட சேஞ்சிங் இன்டர்வல் வந்து ஒவ்வொரு மேனுஃபேக்சரருக்கும் மாறும். சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு 3000 கிலோமீட்டரில் வாங்க அப்படின்வாங்க. சில பேர் வந்து 5000 கிலோமீட்டர் தாண்டின அப்புறமா வாங்க அப்படின்வாங்க. இப்போல்லாம் ரீசன்ட் மோட்டர் சைக்கிள்ஸில் 10,000 கிலோமீட்டர் ஓட்டின அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி ஆயில்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும்? அப்படி சேஞ்ச் பண்ணுறப்ப அந்த ஆயிலுக்குன்னு சில கிரேட்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். 10W40 இல்லை வந்து 20W50 இந்த மாதிரிலாம் கிரேட்ஸ் இருக்குது. ஏன் அந்த ஆயிலுக்குலாம் அப்படி கிரேட் இருக்குது? நம்ம மோட்டர் சைக்கிளுக்கு சரியான இன்ஜின் ஆயிலை தான் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன்ஸ் எல்லாம் இருக்குங்க. அது என்னென்னங்கிறத பார்ப்போம். ஒரு இன்ஜின்குள்ளார நிறைய மெக்கானிக்கல் பார்ட்ஸ் இருக்கும். அது எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்றும் டச் ஆகும். அப்படி டச் ஆகும்போது ஃப்ரிக்ஷன் உருவாகும். அந்த ஃப்ரிக்ஷன் உருவாக்குறதுல நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஒவ்வொரு பார்ட்டுமே ஃப்ரிக்ஷன் ஆகி அது வந்து தேய்மானம் அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை வந்து கண்ட்ரோல் பண்ணதான் இன்ஜின் ஆயில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணவும் ஒரு லூப்ரிகண்டாகவும் ஆக்ட் ஆகும் இந்த இன்ஜின் ஆயில். இன்ஜின்குள்ளார கண்டிப்பாக கம்பஷன் நடக்கும். அதனால வந்து ஹீட் பயங்கரமாக ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட்டை ஒரு சீரான டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வேலை இன்ஜின் ஆயிலுக்கு இருக்கு. அதனாலையும் இன்ஜின் ஆயில் ரொம்ப முக்கியமாக தேவை. இன்ஜின்குள்ளார கம்பஷன் நடக்கிறதுனால அதுக்குள்ள நிறைய கார்பன் டெபாசிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த கார்பனை கிளீன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக இன்ஜின் ஆயில் தேவை. இன்ஜின்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ்கெட்ஸ், சீல்ஸ் எல்லாம் இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல இன்ஜின் ஆயிலா இருக்கும். இன்ஜின்குள்ளார எந்த கொரிஷனும் ஆகாம, ரஸ்டும் ஆகாம இருக்கணும், துருப்பிடிக்காம இருக்கணும். இதுக்கும் ஒரு நல்ல இன்ஜின் ஆயிலா இருந்தால் தான் அது வந்து துருப்பிடிக்காம இருக்கும். கடைசியா இந்த இன்ஜின்குள்ள இருக்கிற மூவிங் பார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தா மூவ் ஆனாதான் நல்ல எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஆகும். அப்படி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஆனாதான் ஃபியூல் எஃபிஷியன்சி நல்லா கிடைக்கும். உதாரணத்துக்கு அந்த பிஸ்டன் வந்து நல்ல ஃப்ரீயா மேலே கீழே போயிட்டு வந்தாதான் நமக்கு அதோட பவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்மிஷனுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக போகும். அதனால நமக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கும். ஒருவேளை அந்த ஆயில் ரொம்ப கம்மியாக இருந்து அந்த பிஸ்டன் ஒழுங்காக மூவ் ஆகலை, இன்ஜின்குள்ளே மூவ் ஆகிறதே ரொம்ப கஷ்டப்படுதுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மைலேஜ் குறைய வாய்ப்பு இருக்குது. இதனால தான் இன்ஜின் ஆயிலை கரெக்ட் டைமில் நம்ம சேஞ்ச் பண்ணால் நல்ல மைலேஜில் மெயின்டைன் ஆகும். நம்ம சரியாக சேஞ்ச் பண்ணல அப்படின்னா மைலேஜ் குறையும் அப்படிங்கிறது கூட ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நம்ம ஆயிலோட கிரேட்ஸை பற்றி பார்க்கலாம். கிரேட்ஸ்ன்னு வர்றப்ப இந்த ஆயிலை ஒரு லெபார்டரியில் வந்து செக் பண்ணுவாங்க. இது வந்து உலக அளவில் நிறைய லெபார்டரிஸ் இருக்குது. அதாவது SAEன்னு ஒன்று இருக்குது, சொசைட்டி ஆஃப் ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியரிங்னு ஒரு லெபார்டரி. அவங்க வந்து சில கிரேட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் API, அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டியூட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஜப்பானில் பார்த்தீங்கன்னா JASO அப்படிங்கிற சில கிரேடிங்லாம் இருக்குது. இதெல்லாம் அந்தந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க ஒரு கிரேடிங் செட்டப் வச்சிருப்பாங்க. காமனாக நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா W அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து SAE ஸ்டாண்டர்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இந்த W அப்படிங்கிறது என்னன்னா வின்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. Wக்கு லெஃப்ட் சைடில் ஒரு நம்பர் இருக்கும், ரைட் சைடில் ஒரு நம்பர் இருக்கும். இந்த கிரேட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிரேட், மல்டி கிரேட் அப்படின்லாம் இருக்கு. சிங்கிள் கிரேட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஆயில் வந்து ஒரு சர்டன் மிஷின்ல ஒரு சர்டன் டெம்பரேச்சர்லயே தான் இருக்கும் அப்படின்னும் போது அதை வந்து சிங்கிள் கிரேடுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் பெரும்பாலும் ஒரு பெரிய மெஷினரிஸ்ல, ஃபேக்டரிஸ்ல இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. இது மோட்டார் சைக்கிள்ஸ்லாம் யூஸ் பண்றதே கிடையாது. ஸோ அதனால நம்ம அந்த சிங்கிள் கிரேடை பத்தி பார்க்க தேவையில்லை. நம்ம மோட்டார் சைக்கிள்ஸ்ல ரொம்ப அதிகமாக பயன்படுத்துறது வந்து மல்டி கிரேட்ஸ் ஆயில் தான். ஸோ இந்த மல்டி கிரேட்ஸ் ஆயில்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு 10W50, 20W15லாம் இருக்கும். ஏன் இந்த மல்டி கிரேட் யூஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம மோட்டார் சைக்கிள் எப்பயுமே ஒரே டெம்பரேச்சர்லயே வந்து இருக்காது. ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு டெம்பரேச்சர், என்விரான்மெண்ட் வந்து வேற வேற டெம்பரேச்சர்ல இருக்கும். நம்ம அந்த வண்டியை தூக்கிட்டு லே லடாக்கும் போவோம், ராஜஸ்தானுக்கும் போவோம். ஸோ டிஃப்ரெண்ட் கிளைமேட் கண்டிஷன்ல அந்த இன்ஜின் வந்து ஒர்க் ஆகணும். அப்போ அந்த ஆயில் வந்து டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்லையும் வந்து ஒர்க் ஆகிற மாதிரியான ஒரு ஆயிலா இருக்கணும். அதுக்காக தான் மல்டி கிரேட் ஆயிலை வந்து அவங்க கொடுக்குறாங்க. இப்போ இந்த கிரேட்ஸ்ன்னு வர்றப்ப இன்னொரு முக்கியமான வார்த்தையை பற்றி நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அது என்னன்னா விஸ்காசிட்டி. தமிழில் சொல்லணும்னா பிசுபிசுப்பு தன்மை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த விஸ்காசிட்டி ஒரு ஆயிலோட கிரேடை வந்து குறிக்கும். ஆயிலோட விஸ்காசிட்டி அதாவது ஆயிலோட தன்மை அப்படின்னு வச்சுப்போம். இந்த ஆயிலோட தன்மை வந்து ஒவ்வொரு டெம்பரேச்சருக்கும் மாறும். கோல்டு டெம்பரேச்சரில் நல்லா திக்காகும். இதே நீங்கள் ஹை டெம்பரேச்சர் கொண்டு போறீங்க அப்படின்னா அப்போ வந்து தின் ஆகும். ஸோ இந்த மாதிரி திக் அண்ட் தின் ஆகும்போது உள்ள இருக்கிற காம்பனன்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எந்த ஒரு இன்ஜினாக இருந்தாலும் அந்த இன்ஜின் வந்து இவ்வளோ டெம்பரேச்சர், இவ்வளோ லோ டெம்பரேச்சர் வரையும் தாங்கும், இவ்வளோ ஹை டெம்பரேச்சர் வரையும் தாங்கும்னு இருக்கு. அந்த இன்ஜினுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஆயில் கிரேட்ஸை நம்ம போடணும். ஸோ அதுக்காக தான் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து அவங்களுடைய மேனுவல்லே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினுக்கு இந்த ஆயில் கிரேட் போடுங்க, 10W40 இல்லாட்டி வந்து 10W30 இல்லாட்டி 20W50ங்கிற ஆயில் கிரேடை போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஆயில் கிரேட் அவங்க போடுங்கன்னு சஜஸ்ட் பண்ணும்போதே நமக்கு என்ன தெரிய வருதுன்னா அந்த இன்ஜினை
இந்த கிரேட் லெவலில் தான் இது தாங்கும் அப்படின்னு அவங்க நிறைய டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அந்த டெஸ்டிங்க்கு படி அந்த கிரேடை வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதை விட இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு இன்ஜின் இருக்குது, எக்ஸாம்பிள் வந்து பல்சர் 150 இன்ஜின். இந்த இன்ஜினை இந்தியாவில் ஓட்டுறப்ப நமக்கு வந்து வேற ஆயில் கிரேடை சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதே இன்ஜினை தூக்கிட்டு போய் நம்ம யூகேல ஓட்டுறோம்னா அங்கே வேற ஆயில் கிரேடு தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ கண்ட்ரிக்கு கண்ட்ரி அதோட கிளைமேட்டை பொறுத்து அந்த இன்ஜினோட ஆயில் கிரேடை வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிடுவாங்க, அது அதே இன்ஜினாக இருந்தாலும் சரி. ஸோ நான் ஆல்ரெடி W அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த Wக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 10W30 வச்சுப்போம். இந்த 10W30ல Wக்கு முன்னாடி இருக்கிற அந்த 10 வந்து எதை குறிக்கும்னா, ஆயிலோட விஸ்காசிட்டி அட் லோ டெம்பரேச்சர். அதாவது நீங்கள் வந்து இப்போ அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு ஒரு லே லடாக் கொண்டு போகிறீங்க, அங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து ஒரு 5 டிகிரி இல்லை 0 டிகிரி இல்லை -5 டிகிரின்னு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி லோ டெம்பரேச்சரில் அதோட விஸ்காசிட்டி, அதோடைய தன்மை, அதோடைய பிசுபிசுப்பு தன்மை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 அப்படிங்கிற கிரேடுக்கு வந்து வந்துடும். இதுவே நீங்கள் Wக்கு இந்த பக்கம் இப்போ 10W40ன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 40 எதை குறிக்குதுன்னா ஆயிலோட விஸ்காசிட்டி 100 டிகிரி ரீச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இன்ஜின் வந்து ஒரு 100 டிகிரி செல்சியஸ் ஹீட்டை ரீச் ஆகுதுன்னா அந்த டைமில் இந்த ஆயிலோட தன்மை எப்படி இருக்கும்னா 40 கிரேடில் இருக்கும். ஸோ அதனால தான் இதை வந்து அந்த 40ன்னு சொல்லுவாங்க. இதுவே ஒரு இன்ஜினை நம்ம வந்து -15 டிகிரி இல்லை -30 டிகிரி செல்சியஸ் எடுத்துக்கலாம் நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா, அப்போ வந்து இந்த Wக்கு முன்னாடி இருக்கிற நம்பர்ஸை அப்படியே கம்மி பண்ணுவாங்க. 10க்கு பதிலாக 5, 2, ஏன் 0ன்னு கூட இருக்குது. ஸோ 0W30 அப்படிங்கிற ஆயில் கிரேடெல்லாம் கூட இருக்குது. ஸோ அந்த ஆயில் கிரேடெல்லாம் லோ டெம்பரேச்சர்லையும் வேலை செய்யறதுக்கான விஸ்காசிட்டி கொண்டு இருக்கும். அப்படியே நம்ம ரைட் சைடு வந்தால் இந்த Wக்கு இந்த பக்கம் ஒருவேளை நம்ம அந்த இன்ஜினை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போகிறோம், அங்கே வந்து டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல இந்த ஆயிலோட தன்மை உடையாமல் இருக்கிறதுக்கு இதோட விஸ்காசிட்டி லெவல் வந்து 50, 60 அப்படின்னும் போகும். ஸோ அதனால தான் சில இன்ஜினில் பார்த்தீங்கன்னா 20W60 அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிரேட் இருக்குது, அந்த கிரேடெல்லாம் பயன்படுத்துவாங்க. உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய வீடியோஸை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் உங்கள் TJ. நன்றி.